1960இல் சிவாஜி நடித்த ஸ்ரீவள்ளி என்ற திரைப்படத்தில் பாலமுருகனாக நடிக்கும் வாய்ப்பு விஜயகுமாருக்கு கிடைத்தது. முருகனாக சிவாஜி. படத்தின் இயக்குனர் ராமண்ணா. சிவாஜி நடித்த படத்தில் தான் நடித்திருக்கிறார் என்றாலும் இருவருக்கும் சேர்ந்த மாதிரியான காட்சிகள் இல்லை. அதனால் படப்பிடிப்பில் சிவாஜியை சந்திக்கவே முடியவில்லை. நடிப்பு திறமையை வளர்த்து மேடை நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார் விஜயகுமார். ராமபக்தி என்ற நாடகம், அதில் விநாயகராக வேடம். நண்பர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறார் பார்ப்பதற்கு. ஆனால் நண்பர்களுக்கெல்லாம் ஏமாற்றம். காரணம், விநாயகராக நடித்த விஜயகுமாருக்கு முகம் மற்றும் உடல் முழுவதும் மறைக்கும் விதத்தில் பெரிய மோல்டு மாட்டியிருந்ததால் அவரை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. 1 ஆண்டு காலம் பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார் விஜயகுமார். பலன் தரவில்லை. திரும்பி ஊருக்கே போயிட்டா என்ன என்று நினைத்திருக்கிறார். அப்போதுதான் இயக்குனர் பி. மாதவனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஏவிஎம் ஸ்டுடியோவின் 6வது தளத்தில் இவருக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்கிறார்கள். மேக்கப் டெஸ்ட்டுக்கு அவருக்கு கொடுத்த உடை ராமன் எத்தனை ராமனடி படத்தில் சிவாஜி அணிந்தது. வியந்திருக்கிறார். கேமராமேன் PN சுந்தரம் கேமராவை இயக்க சிவாஜி முன்பு பேசி நடித்த நீண்ட வசனத்தை கொடுத்து நடிக்க சொல்லியிருக்கிறார்கள். அதில் தேர்ச்சி பெற்று விட்டார். மாதவன் இயக்கத்தில் பொண்ணுக்கு தங்க மனசு என்ற படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம். விஜயகுமாரின் இயற்பெயர் என்ன தெரியுமா? பஞ்சாட்சரம். இயக்குனர் மாதவன் தான் விஜயகுமார் என்று பெயரை சூட்டியிருக்கிறார். ராமன் எத்தனை ராமனடி படத்தில் கிராமத்தானாக இருக்கும் சிவாஜி சென்னைக்கு வந்து பிரபல நடிகராகி பேரும் புகழும் பெறுவார். அந்த படத்தில் சிவாஜி நடித்த பாத்திரத்தின் பெயர் விஜயகுமார். கிழக்கு சீமையிலே படத்தின் பிரத்யேக காட்சிகளை சிவாஜிக்கு திரையிட்டு காட்ட ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேடா என பாராட்டி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்திருக்கிறார் சிவாஜி. உச்சக்கட்ட பாராட்டாக இருந்தது என்கிறார். தன்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத தருணம். சிவாஜிக்கு ஈடு கொடுத்த பல நடிகர்கள் நடித்திருந்தாலும் அவருக்கு ஏற்ற பொருத்தமான ஜோடி பத்மினி அம்மா தான். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சிவாஜியின் அன்னை இல்லத்தில் ஸ்பெஷல் விருந்து. குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள், தடபுடலான சாப்பாடு, சுவையான ஐட்டங்கள் நிறைய இடம்பெறும். பல முறை அதை சாப்பிட்டு அனுபவித்திருக்கிறாராம் விஜயகுமார் என்ற பஞ்சாட்சரம். சென்னையில் படப்பிடிப்பு நடக்கும்போது சிவாஜி வீட்டிலிருந்து குறைந்தது 10 பேருக்கு சாப்பாடு வரும். இயக்குனர், சக நடிகர்கள், டெக்னீஷியன்கள் எல்லோரும் சிவாஜியுடன் சேர்ந்து சாப்பிடுவார்கள். வாரத்திற்கு ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை சந்திப்பார் இவர். சாப்பிட்ட பிறகுதான் அங்கிருந்து கிளம்ப முடியும். வேலை பளு காரணமாக 2 வாரங்கள் பார்க்க போகாவிட்டால் அவருக்கு கோபம் வந்துவிடும். அடுத்த வாரம் சந்திக்கும்போது 5 நிமிடத்துக்கு பேசவே மாட்டார். சந்திக்க வராதுக்கு சரியான விளக்கம் கொடுத்த பின்னால் தான் பேசுவார். டேய் விஜயா, நீ எப்படி சினிமாவுக்கு வந்த என்று கேட்டு தான் நாடகத்திலிருந்து எப்படி சினிமாவுக்குள் வந்தேன் என்பதை சொன்னால் வியந்து ரசித்து கேட்பார். இன்னும் தொடரும்.